ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேபிக்கு வந்து ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரேஷஸ் மாதிரி வருது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த லோஷன் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிஸ்கினோட ஸ்கின் லோஷன். இது எதுக்கெல்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி ஸ்கின் ரேஷஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து எதாவது அடிபட்டு அங்கே ஊண்டாயிருந்தாலோ, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த லோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸு பார்த்திங்கன்னா வந்து 196. மோஸ்ட்லி ஒரு 10% கம்மி பண்ணி தருவாங்க எல்லா கடையிலையும் கேட்டிங்கன்னா. ஸோ இப்போ பேபிக்கு என்ன ஆயிடுச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் தெரியும் பேபிக்குங்க. இந்த பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து எப்படியா பார்த்தீங்களா, ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ரேஷஸ் மாதிரி வருது பேபிக்கு. இப்போ தான் இதை நம்ம அப்படியே விட்டோன்னு வச்சிங்களா, அது இன்னும் கடிச்சு ப்ளட்டு வர ஆரம்பித்து ரொம்ப சிவியர் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த லோஷன் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற இதுதான். இது வாங்க பேபிக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். இது வந்து டெய்லி ஒரு 2 வயசு காலையில் நைட்டு அப்ளை பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். வித்தின் ஒரு 1 வீக்கில் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுங்க. சரி வாங்க நம்ம பேபிக்கு அப்ளை பண்ணி விடுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் ரேஷஸ் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அங்கே தான் வந்து இந்த லோஷன் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த லோஷன் அப்ளை பண்ண போகிறோம். வாங்க அப்ளை பண்ணுவோம். பேபிலாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி நம்ம கூப்பிட்டாலே வந்துடுவாங்க. குழந்தை அவ்வளோ சமத்துங்க அது. ஸோ இப்போ நம்ம அந்த க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்கின்னில் வந்து ரிவர்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஏன் அப்படி ரிவர்ஸில் அப்ளை பண்ணோம்னா வந்து அப்போ தான் வந்து அந்த க்ரீம் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கின்னில் படும். அப்படி இல்லை நம்ம நாயை தடவி கொடுக்குற மாதிரி அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கலாம், அது வந்து ஃபுல்லாக வந்து மேலே இருக்க முடியல மட்டும்தான் வந்து படும், அந்தளவுக்கு ஸ்கின்னில் படாது. ஸோ அதனால் ரிவர்ஸில் அப்ளை பண்ணுறவே பண்ணிங்கன்னா வந்து ஸ்கின்னில் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதை வந்து டெய்லி காலையில் வரும்போது நைட்டு வரும்போது அப்ளை பண்ணாலே போதுங்க. ரொம்ப சிவியராக இருந்தால் ஒரு 3 டைம்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். காலையில், ஆஃப்டர்நூனு, ஈவினிங் அப்ளை பண்ணால் கூட போதும். நான் எப்படி இது வாங்கிட்டு வந்தேன்னா வந்து ரெகுலராக டாகுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் வரும்போது வந்து என்னென்னா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் அவங்க இந்த க்ரீம் தான் தருவாங்க, இந்த லோஷன் தருவாங்க. இந்த லோஷன் ஒரு 1 வீக் அப்ளை பண்ணாலே க்யூர் ஆகிடும் டாகுக்கு. ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் எதுவும் கூட்டின்னு போகல இந்த முறை. நானே அந்த லோஷன் பேர் தெரியும், ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லோஷன் வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 1 வீக்கில் க்யூர் ஆகிடும். இது நான் வந்து முன்னாடியே பார்த்துருக்கேன், ஒரு 1 வீக் முன்னாடியே பார்த்தேன் இதுமாரி வந்து ஸ்கின் ரேஷஸ் வருதுன்ட்டு. அப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸியில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, சின்னதாக இருந்தது. ஸோ வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாச்சு. வேலை பிஸியில் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சைடுமே வந்துச்சு, நிறையவே வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். இதுவும் நான் பார்க்காம அப்படியே விட்டேன்னா இதுக்கப்புறம் இன்னும் அது வந்து இச்சிங் அதிகமாக ஆகிட்டு டாக் வந்து நிறைய கடிச்சு சொரிஞ்சு அந்த இடத்துல ப்ளட்டெலாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அந்த லெவலுக்கு சிவியராக போக வேணாம். ஸோ டக்குன்னு நம்ம பார்த்தோன்னே வந்து இந்த லோஷன் வாங்கி வந்து அப்ளை பண்ணாலே போதும், பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லோஷனுக்கு ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே இல்லைங்க. வழக்கமாக நம்ம டாகுக்கு பண்ணுறது தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பக்காவாக க்யூர் ஆகிடும் உங்கள் டாகுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக் வச்சுருந்தாலும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.